வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளோட ஜிபேட் 2024 கட் ஆஃப் இருக்கு இல்லையா, அதை எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் டிட்டர்மின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிபேட் சைட்லேயே பார்க்கும்போது சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்தெந்த பேராமீட்டர்ஸ்லாம் அதில் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா பார்த்துடலாம். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜிபேட் கட் ஆஃப் ரிலீஸ்டு பை த என்பிஇஎம்எஸ், அதாவது நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்ஸ், அவங்க நடத்தின எக்ஸாமினேஷன் தான் ஜிபேட். இந்த வருஷம் என்டிஏலேருந்து இப்போ என்பிஇஎம்எஸ்க்கு இந்த ஜிபேட் எக்ஸாமினேஷன் மாறி இருக்குது. ஓகே, அதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போது என்டிஏ லாஸ்ட் ஒரு 2019, 20, 21, 22, 23 ஒரு 5 years நடத்துகிறாங்க. இப்போ என்பிஇஎம்எஸ் நடத்துகிறாங்க இந்த எக்ஸாமினேஷன். Various institutes offering pharmacy courses will determine their individual cutoff, and then they will accordingly provide admissions to the eligible candidates. The various factors that determines the GPAT cutoff are as follows. என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை பற்றி பார்க்கலாம். அதில் மேஜராக பார்த்தோன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் அப்பியர்டு ஃபார் த எக்ஸாமினேஷன் இன் ஏ பர்டிகுலர் இயர். ஒரு அகாடமிக் இயரில் ஜிபேட் எக்ஸாமினேஷன் எழுதியிருப்பாங்க இல்லையா நண்பர்கள், அவர்களுடைய அந்த எண்ணிக்கை. தென் கேட்டகரி ஆஃப் த கேண்டிடேட், அவங்களோட கேட்டகரி. தென் டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் த எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குது, டிஃபிகல்ட், அதாவது மாடரேட்டாக, ஈஸியாக, டஃப்பாக, அந்த மாதிரி. அடுத்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கட் ஆஃப் ட்ரெண்ட்ஸு, ப்ரீவியஸ்லி எந்த மாதிரியான கட் ஆஃப் ட்ரெண்ட்லாம் இருந்தது அது சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது, டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பொதுவாக இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மொத்தம் நமக்கு தெரிஞ்ச வகையில் பார்க்கும்போது இந்த 4 பேராமீட்டர்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் அப்பியர்டு ஃபார் த எக்ஸாமினேஷன் இன் ஏ பர்டிகுலர் இயர். ஒரு பர்டிகுலர் இயரில் அப்பியர் ஆகிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை. அடுத்து கேட்டகரி ஆஃப் த கேண்டிடேட்ஸ், வெதர் தே மேபி ஜென்ரல் கேட்டகரி ஆர் ஓபிசி ஆர் எம்பிசி ஆர் எஸ்சி எஸ்டி, அதை பொறுத்து. அடுத்து டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அப்படின்னா என்ன மீனிங்னா, எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், அது கொஸ்டின் டஃப்பாக இருந்ததா, இல்லை ஈஸியாக இருந்ததா, இல்லை மாடரேட்டாக இருந்ததா, அதெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பொறுத்து மாறும். அடுத்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கட் ஆஃப் ட்ரெண்ட், லாஸ்ட் அகாடமிக் இயரில் எந்த மாதிரிலாம் கட் ஆஃப் இருந்தது. இந்த 4 பேராமீட்டர்ஸ் தான் நம்மளுடைய ஜிபேட் கட் ஆஃபை நிர்ணயிக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஜிபேட் 2024 கட் ஆஃப். ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற கருத்துக்களையும் சொல்லுங்கள், நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்தராக ஜிபேட் எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க இல்லையா, இப்போது அப்கமிங் செஷனில் எழுதுவாங்கள்ல, அதாவது 5th செம்மில் என்ட்ரு ஆகிருப்பாங்க. அவங்க நெக்ஸ்ட்டு அகாடமிக், அதாவது நெக்ஸ்ட்டு ஜிபேட் இயர்னு பார்க்கும்போது அவங்க 5, 6, 7th செம்க்கு என்ட்ரு ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வரக்கூடிய அகாடமிக் இயரில் ஜிபேட்டில் குவாலிஃபை ஆகிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த அகாடமிக் ஜிபேட் எழுதி முடிச்சிருப்பாங்க நண்பர்கள், அவங்களும் ஜிபேட்டில் நல்ல மார்க் எடுத்து குவாலிஃபை ஆகி வரக்கூடிய அப்கமிங் அகாடமிக் இயரில் அவங்க நினச்ச இன்ஸ்டியூஷனை, நினச்ச பிரான்ச் கிடைக்கிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.